எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக பட்ஜெட் மீட்டிங்கில் ஆர்பிஎஃப்க்கு 19,952 வேகன்சி வந்து ரெக்ரூட்மெண்ட் விடுறது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் எப்போ வேணாலும் வரலாம். அதே மாதிரி அதோட எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆகலாம். ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி சிலபஸ் அவங்க வந்து கவர் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆர்பிஎஃப் எக்ஸாம்க்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த ப்ராசஸில் இருக்கும். இப்போ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க, என்னென்ன சிலபஸில் அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 120 கொஸ்டின் கேட்பாங்க. டைமிங் வந்து 90 நிமிஷம் இருக்கும். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. 3 கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 1 மார்க் மைனஸ் ஆகும். இந்த டெஸ்ட்டில் ஜென்ரல் அவேர்னஸ், அரித்மேட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டாப்பிக்காக பிரித்து அதுலேருந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின், அரித்மேட்டிக்கில் 35 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதில் 35 கொஸ்டின், டோட்டலாக 120 கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸில் மொத்தம் 50 மார்க் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது எதுலேருந்து வரும்னா ஃபேமஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ரீசெண்டாக ஏதாச்சும் புக்குக்கு அவார்டு இல்லைனா எதனா ஒரு ஃபேமஸான புக்கோட ஆத்தரோட ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து ஒரு கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணி கேட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி அதுலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து கல்ச்சர் சம்மந்தமாக ஒரு சில கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஜியாகிரபி, புவியியல் ரிலேட்டடாக ஒரு சில கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. எக்கனாமிக்ஸ், இந்தியாவோட பொருளாதாரம் இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்குது, இப்போ ஏதாச்சும் ரீசெண்டாக எதனா சேஞ்சஸ் எதனா பண்ணியிருந்தாங்கன்னா அது ரிலேட்டடாக எதனா ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஜென்ரல் பாலிட்டி, நார்மலாக இப்போ அரசியல் சம்மந்தமாக இந்தியாவில் நடந்த ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பற்றி ஒரு சில கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ்னால் 6th-லேருந்து 12th வரை இருக்கிற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல் லெவலில் இருக்கிற அந்த மாதிரி சயின்ஸ் டாபிக்ஸ் வந்து நீங்கள் ஓரளவுக்கு நார்மலாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளஸ் எக்ஸஸாக வந்து நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எதனா தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நியூஸ் பேப்பர் எதனா படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அரித்மேட்டிக்னா ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 35 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஸ்கூல் லெவலில் தான் இருக்கும். ஸோ அது என்னென்னா நம்பர் சிஸ்டம்ஸ், அப்புறம் ஓல்ட் நம்பர்ஸ்னால் இந்த முழு எண்கள், 7 எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்புறம் பர்சன்டேஜஸ், ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அப்புறம் மென்சுரேஷன்னா இந்த வடிவியல், ஒரு முக்கோணம், சதுரம், செவ்வகம் இதோட பரப்பளவு இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம்ல ஸ்கூலில். அது பேசிஸில் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்புறம் டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன், இது என்னன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட டெசிமல் வேல்யூ இவ்வளோ இருக்கும், இல்லை வந்து டெசிமல் கொடுத்து அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ், இது வந்து எல்சிஎம், எல்சிஎஃப் தான் இப்படி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன், இது எதுவும் இல்லை, சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான். நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த ரிலேட்டடாக தான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் டேபிள் அண்ட் கிராப்ஸ், இது எதுவும் இல்லை, ஒரு கிராப் இல்லைனா ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் வச்சு கீழே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கேட்டிருப்பாங்க. அப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னால் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போனால் எவ்வளோ நேரத்தில் ஒரு இடத்த ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அதான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஒரு ஒர்க்கு வந்து ஒருத்தரோட கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ நேரத்தில் முடிப்பார், இன்னொருத்தர் வந்து அவரோட அதிகமாக கெப்பாசிட்டி இருக்குன்னு அவர் எவ்வளோ நேரத்தில் முடிப்பார் அப்படின்ற ஒரு கம்பேரிசனில் தான் இருக்கும் இந்த டைம் அண்ட் ஒர்க். அப்புறம் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இதில் வந்து மொத்தம் 35 மார்க் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது என்னென்னா அனலாஜிஸ்னால் இப்போ ஒரு ரேஷியோவில் ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸோ இல்லைனா வந்து ஒரு ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸோ கொடுத்துட்டு அந்த கண்டினியூஷனில் அதுக்கடுத்து என்ன வேர்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து ஜட்மெண்டல்னால் ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் உங்களோட ஜட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்புறம் விஷுவல் மெமரி, ஒரு பிக்சரை பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அப்புறம் டெசிஷன் மேக்கிங், ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராப்ளத்தில் வந்து உங்களோட டெசிஷன் எப்படி நீங்கள் மேக் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெசமல் பண்ணுற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்பேஷியல் விஷுவலைசேஷன், இது வந்து ஒரு பொருள் இருக்குன்னா அது பொருளோட வியூ வந்து இந்த சைட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், இல்லை அந்த சைட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அதோட வியூ ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணால் அது எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து ஸ்பெஷல் ஓரியன்டேஷன், இது எப்படின்னா ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துட்டு அந்த பிக்சர் 3D ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. டிஸ்கிரிமினேட்டிங் அப்சர்வேஷன், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துட்டு அந்த ட்ரையாங்கிள்குள்ளே எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, இல்லை வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஸ்கொயருக்குள்ளே எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராயிங் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அப்புறம் ப்ராப்ளம் சால்விங், இது வந்து ஒரு ப்ராப்ளம் மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து ஃப்ரேம் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளமை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணுற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து நான் வெர்பல் சீரிஸ், இது வந்து ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துட்டு அந்த பிக்சர் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க.
அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கான கன்க்ளூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து கோடிங் டிகோடிங், ஒரு ஆல்பபெட்டிக்கல் சீரிஸை கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி கேட்டிருப்பாங்க. அரித்மேட்டிக் நம்பர் சீரிஸ், ஒரு பர்டிகுலர் ஒரு கான்செப்ட்ல வந்து ஒரு நம்பர்ஸ் வந்து சீரிஸாக கொடுத்துட்டு அதோட கண்டினியூஷன் அதுக்கடுத்து நம்பர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஸ், இது வந்து ஒரு பொருளோ இல்லை ஒரு பிக்சர்ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அதை நம்ம அப்சர்வ் பண்ணி ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்சஸ், அப்புறம் வந்து ரெண்டுத்துலையும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், இது வந்து நம்ம ரத்த சம்மந்தத்தில் இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து என்ன உறவு முறையில் வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்புறம் சிலாஜிசம். சிலாஜிசம்னா எதுவும் இல்லை, நம்ம ஸ்கூலில் வந்து வென் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் படிச்சிருப்போம். அதே பேசிஸ் தான் இது, கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் இருக்கும். இதுக்கு வந்து தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைனில் மட்டும் தான் நடக்கும். இந்த RPF எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்காக முப்படை ட்ரைனிங் அகாடமியில் அட்மிஷன் ப்ராசஸில் இருக்குது. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்களுக்காக ரெகுலர் கிளாஸஸ் வித் டெஸ்ட் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. ப்ளஸ் ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் அவங்களுக்கு வந்து மார்னிங் 5 o'clockலேருந்து 8 o'clock வரையும் காலையில் இருக்கும். ஈவினிங் வந்து 4:30லேருந்து 6:30 வரையும் இருக்கும். கூடவே முப்படை ட்ரைனிங் அகாடமியில் ஜிம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. வெளியூர்லேருந்து ஒரு சிலர் வந்து இங்கே தங்கி படிக்கணும் அப்படின்றவங்களுக்காக அகாடமியில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வித் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் இதுவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தேங்க்யூ.